என்கிட்ட இருக்குது பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா. இதோட பிரைஸ் 9500. 5K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். 4K 60 fps 1080p 240 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த கேமரால எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது. டூயல் பேட்டரி வந்து பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. டூயல் டிஸ்ப்ளே இருக்குது. vlogging பண்றீங்க அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல் டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. மோட்டோ vlogging இல்லாட்டி நார்மல் vlogging பண்ணிட்டு இருக்கீங்க, 10K க்கு கீழ ஒரு ஆக்ஷன் கேமரா தேவைப்படுது அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் வந்து கேமரா வர பாக்ஸ். இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஈஸி ஒன் லிவ் த மொமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 100 feet வாட்டர் ப்ரூஃப், 5K 30 fps 60 fps 48 மெகாபிக்சல் வந்து கேமரா போட்டிருக்காங்க. USB Type-C ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. இந்த சைடுக்கு வந்தோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. 170 டிகிரி வைட் ஆங்கிள், அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷன்ஸ் மோட்ஸு, நெக்ஸ்ட் ஜென் EA ஸ்டெபிலைசரு, சோனியோட சென்சார் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இன்பில்ட் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க. எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயில் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றது போட்டிருக்காங்க. வீடியோ ரெசல்யூஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5K 30 fps 4K 60 2.7K 1080p 720 தான் பார்த்தீங்க அப்படின்னா 240 fps வந்து ஸ்லோ மோஷன் எடுத்துக்க முடியும். ஃபோட்டோ ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 48 MB 42 MB எக்கச்சக்கமானது கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 105 minutes வந்து போட்டிருக்காங்க. பேட்டரியோட சைஸ் வந்து 1350 mAh. இதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஆப் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் ப்ளே அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஈஸி ஒன் அப்பா சூப்பரான கேஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து எதிர்பார்க்கல. எக்கச்சக்கமான அக்சசரிஸை வந்து அவங்க சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே கேமராவை பார்ப்போம். கேஸோடய பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸு, கேமரா கேஜு, ஹேண்டில் பார் மவுண்டு, ஸ்விட்ச் சப்போர்ட்டு, Type-C எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோனு, ஹெல்மெட் பெடஸ்டலு, Type-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில பேண்டேஜஸ், அதிசிவ்ஸ் எல்லாமே இருக்குது. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்ட் டு டச்சாக இருக்குது. பிளாஸ்டிக் வித் ரப்பர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்குது. பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா மோடு, அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருக்காங்க. மோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகும். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு லைட் வந்து எரியுது. ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஃபோட்டோ மோடில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்குது. சைடில் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா மைக்கும் உள்ளே வச்சுருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவை ப்ளே பண்ணும்போது இது வழியாக வந்து ஆடியோ கேட்கும். இந்த டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை கண்ட்ரோல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப் பட்டன் பொறுத்த வரைக்கும் வீடியோ செட்டிங்ஸில் இருக்கும்போது மைக்கை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் Type-C போர்ட்டு, அதுக்கப்புறம் HDMI அவுட்டு, ஒரு SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SD கார்டில் 256 GB வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் போட்டுக்க முடியும். இந்த Type-C யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் மைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பாட்டமில் ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அப்படி ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகுது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி ஒன்று வந்துருது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1350 mAh. இவங்களோட கிளைம் பார்த்தீங்க அப்படின்னா 110 minutes வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க சிங்கிள் சார்ஜில். எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று கொடுத்துட்றாங்க. டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து டச் பண்ணியே வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஸ்வைப் அப் டவுன் எல்லாமே பண்ண முடியுது. ஃப்ரண்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதை எனபிள் பண்ணுறதுக்கு டவுன் ஏராவோ லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எனபிள் ஆயிரும். ஸோ இப்படி வந்து vlog எடுத்துக்கலாம். ஹாய் காய்ஸ், கேமரா ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட லோகோவோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே உள்ள மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 செட்டிங்ஸ் வந்து காமிக்கும். ப்ளேபேக்கு, வீடியோ செட்டப்பு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ செட்டப்பு. ஒன் டைம் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து செட் ஆயிரும். டச்சு கொடுத்துருக்கனால டச்சிலே வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வீடியோ மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலு, சீம்லெஸ்ஸு, டைம் லேப்ஸு, ஸ்லோ மோஷனு, ஃபாஸ்ட் மோஷன், அதுக்கப்புறம் ஒய்ஃபை. இதை கேன்சல் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ 5K 30 fps இருக்குது. 4K 60 fps 30 fps. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. 720p 240 fps வரைக்கும் எடுத்துக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் இருக்குது. EAS வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். லூப் ரெக்கார்டு, டைம் லாப்ஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ உங்களுக்கு வந்து 60 Hz 50 Hzல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டு வந்து ஃப்ளிக்கர் வந்து கம்மியாகும். கேமராவோட சவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோன் வந்து பில்டின்னா எக்ஸ்டர்னலான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, நேச்சுரல், நெகட்டிவ், வார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிரைவிங் மோடு, டேட் அண்ட் டைமு, அப்சைட் டவுனு எல்லாமே. ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரிமைனிங் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் மைக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு, பேட்டரி பர்சன்டேஜ், ஜூம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா EAS வந்து எனபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க.
இந்த கேமராவை நம்ம லைவ் ப்ரிவியூ பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம ஒய்ஃபை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து காமிக்கும். ஸோ நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கணும். iSmart DVTன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பேர் ஆயிரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ப்ரிவியூ வந்து நமக்கு தெரிஞ்சிட்ருக்கு. நம்மளால் வந்து ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்டான ஃபைல்ஸை வந்து நம்மளால் ப்ரிவியூ பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி கேமராவை மொபைல்லே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிள் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். இன்டோர் கண்டிஷனில் இப்போ லைட்லாம் செட்டப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து ஆடியோ பிக்கப் இருக்குது, அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்பில்ட் மைக்கில் இருந்தால் இந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது EC1ஓட வீடியோ குவாலிட்டி, அதே சமயத்தில் இன்பில்ட் மைக்கோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா கிளியராகவே தெரியுது எனக்கு. ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லேகும் இல்லை. அப்படியே இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியுது, எந்த ஒரு லேகுமே இல்லாமல் இருக்குது. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஆடியோ நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன்லேருந்து கேட்டுருக்கீங்க. இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டப் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் வந்து ஓரளவு வைடாகவே இருக்குது, டைட்டாலாம் எதுவும் இல்லை. ஹாய் காய்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா 5K 30 fps பார்த்துட்டு இருக்கீங்க. EAS வந்து எனபிள் ஆகிருக்கு. இன்பில்ட் ஆடியோ வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குன்ற மாதிரி பாருங்கள். நான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி போகிறேன். ஸோ EAS வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக வச்சுருக்குன்றதை நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து திரும்ப ஏறுவோம். ஸோ டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ஃபேஸை வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுதா அப்படின்றதே நோட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து டிஸ்பிளேயில் பார்க்கும்போது குவாலிட்டி வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டியை முக்கியமாக நோட் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hand டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 5K 30 fps எந்த ஸ்டெபிலைசேஷன் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்பில்டாக வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் நடந்து போகிறேன். ஸோ எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். டிஸ்பிளேயில் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து எடிட் பண்ணும்போது தான் இதை வந்து பார்க்கணும். நான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி போகிறேன். ரொம்ப ஏறுறேன். ஸோ ஆடியோ வந்து ஓரளவு பிக்கப் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஃபேஸோட எக்ஸ்போசர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ லோ லைட் சுச்சுவேஷன் கூட அதை வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் விண்டியாக இருக்குது, ரொம்ப விண்டியாக இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்து ஆடியோ பிக்கப் பண்ணுது அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காலை மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:35 ஆகுது. ஸோ இந்த ஆடியோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஆடியோ பிக்கப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து மணி அடிக்கிறது அந்த மாதிரியான சவுண்டு எல்லாமே கேட்டுட்ருக்கு. ஸோ அதை தாண்டி என்னோடய வாய்ஸ் வந்து எவ்வளோ கிளியராக வந்து கேப்சர் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்து நடந்து போகிறேன். அங்கெல்லாம் எப்படி வந்து இந்த கேமரா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக 5K 30 fpsலையும் 4K 60 fpsல மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த குவாலிட்டியில் தான் மேக்ஸிமம் எல்லோரும் எடுக்க போகிறீங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஸ்லோ மோஷன் அதெல்லாம் எதுவும் எடுக்க போகிறதில்ல. டைம் லாப்ஸ் வேணால் காமிக்கிறேன். ஏன்னா மார்னிங் தான் இப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா டைம் லாப்ஸ் எடுக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. ஈவினிங்னா கொஞ்சம் சன்செட் ஆகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா EC1ஓட இன்பில்ட் மைக்கு. ஸோ நாய்ஸியரான கண்டிஷன்ஸில், அதாவது அவுட்டோரில் இருக்கும். இப்போ வந்து ஆடியோ எப்படி பிக்கப் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து நான் மாட்டி காமிக்கிறேன்.
இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன்லேருந்து இசி ஒனில் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். எக்கச்சக்கமாக கார் போகுது, பைக்கு போகுது, எல்லாமே போகுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆடியோ பிக்கப் இருக்குன்றதை நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பக்கத்தில் வச்சு தான் மைக்கு எவ்வளோ ப்ராப்பராக வந்து பிக்கப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த இசி ஒன்றை நம்ம வெப்கேமாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் ஒரு டைப் சி கேபிள் மாட்டிட்டு கேமராலேயே வந்து டைப் சி கேபிள் மாட்டினீங்க அப்படின்னா மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி கேம் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் ஜூமாக இருக்கட்டும், வேறு என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மேக்கில் ஃபோட்டோ பூத்தை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கேமரா வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா இசி ஒனில் வெப்கேம் மோட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட லேப்டாப்பில் டேரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வருது. எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத ஃபுட்டேஜில் நீங்களே பாருங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது கன்க்ளூஷன் பார்ட்டு. நீங்கள் எல்லா சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஸோ என்னோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. 9500. ஸோ அதுக்குள்ள குவாலிட்டி தான் நமக்கு வந்து வரும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இதுலேருந்து வர வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கிளாரிட்டி இல்லை, ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் குவாலிட்டினா எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபேஸ்லாம் அந்த கருப்படிக்காமல் நம்ம பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கணும். அதுதான் வந்து ஃபுட்டேஜோட ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியணும். ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. 5K ரெசல்யூஷன் சொல்கிறாங்க. ஃபைல் சிஸ்டத்துலேயே நான் செக் பண்ணிட்டேன். 5K ரெசல்யூஷனுக்கான அந்த இது தான் போட்டிருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அது லென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ லென்ஸ் வந்து லோ குவாலிட்டி கூட யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்களே வந்து சாம்பிளாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து அதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ பிக்கப். இன்பில்ட் மைக்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பிக்கப் பண்ணுது. எக்ஸ்டர்னலாக மைக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மைக்கோட ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, பயங்கரமாக இறைச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது காதில் கேட்குறதுக்கே. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா -8 dB பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து குறைச்சி போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட்டாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸ்டர்னலாக கன்சிடர் பண்ணும்போது இன்பில்ட் வந்து நல்லாவே இருக்குன்னு தோணுது. ஸோ நான் வெளியில் வந்து டிராஃபிக்லலாம் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து ஆடியோ வந்து பிக்கப் பண்ணுது. ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லாவே இருக்குது. 5K 30 fps வித் EAS வித்தவுட் EASன்னு வந்து ஃபுட்டேஜ்லாம் போட்டிருப்பேன். ஸோ வித் EASயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிராப் அதிகமாகிருன்ற மாதிரி நினச்சேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸில் தான் கேமரா வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். ஓரளவு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு மேலே ஸ்பேஸ் இருந்துச்சு. என்னோட பாடியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கவர் பண்ணுச்சு. EAS எனபிள் பண்ணாமல் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா என்னோட கை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரேம்லலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நான் கவனிக்கவில்லை. ஸோ பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த EAS ஆன் ஆஃப் வந்து கம்பேரிசன்லாம் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ நீங்களே ஒரு கிளியர் ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணதே பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 120 minutes வரைக்கும் வரும்னு சொன்னாங்க. எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 hours வந்திருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 11:03 AM, ஸ்டாப் ஆனது பார்த்தீங்கன்னா 1 PM. அதோட ரெக்கார்டிங் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணது, ஸ்டாப் பண்ணது, கேமரா பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லை, நான் செத்துட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே நான் வந்து போடுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 5K 30 fpsல தான் எடுத்தேன். ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை எதுவுமே இல்லை, ஒரு தடவை ஹீட் ஆகலை. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 6 minutes 4 seconds ஸ்டாப் ஆகி தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே கண்டினியூவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா 6 minutes 4 seconds தான் கிடைக்குது. ஸோ இதுதான் என்னோட ஓவரால் பாயிண்ட்ஸு. என்னோட கன்க்ளூஷன் என்னென்னா ஓரளவு வந்து வீடியோ நல்லா இருக்குது. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஃப்ரண்டில் ஒரு டிஸ்பிளே, பேக்கில் ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த UAE பொறுத்த வரைக்கும் லேகே இல்லைங்க. அதுதான் எனக்கு வந்து நம்பவே முடியல. நான் வந்து GoPro Hero 10 யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகிடுச்சுன்னா வச்சுங்களேன், அதோட ரிவ்யூ கூட நான் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செம்ம ஹீட்டாகவும் கம்ப்ளீட்டாக வந்தீங்கன்னா லேக் ஆயிரும். ஒரு தடவோட லேக் ஆகலை. ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேகும் இல்லாமல் நம்ம என்ன வந்து கை காமிச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. GoProலாம் அப்படி ஆகவே ஆகாது. அதை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. டூயல் ஸ்க்ரீன்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஆன் பண்ணி விட்டு நம்ம வந்து vlog ஸ்டைலில் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் ஒரு மோட்டோ விளாகர் இல்லாட்டி வந்து விளாகிங்லாம் பண்ண ஆசைப்படுறீங்க, வெளியில் போகும்போது வந்து கொஞ்சம் இந்த ஃபுட்டேஜ்லாம் எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து பிகினராக வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ வந்து ப்ரொஃபஷனலாக நான் வந்து செம்ம கிளாரிட்டியாக இருக்கணும், 4K வந்து பக்கா கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ இந்த பட்ஜெட் தான் உங்கள்கிட்ட இருக்குது, வேறு ஆப்ஷனே இல்லைனா கண்டிப்பாக வந்து
வந்து இதை சூஸ் பண்ணலாம். ஸோ பிகினராக இருக்கனால இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். பாய்.